கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டே வந்தது. சன் நியூஸ் பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு ஃபிகருக்கு போல 3 ஃபிகர் தெரியுது அப்படிம்பா. பைபிள் எடுத்து படிச்சாச்சுன்னா ஃபர்ஸ்ட் லைன் படிக்கிற சமயத்துல 4வது லைன் தெரியுது அப்படிம்பா. என்னப்பா லைட் எல்லாம் அழுது வடியுதேம்பா. சங்கர நேத்திராலயா கூட்டு கொண்டு போய் 3 நாள் தரோவா செக் பண்ணி பார்த்ததுல கண் சம்பந்தப்பட்ட எல்லா நரம்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கு, கலர் விஷன் பாதிக்கப்பட்டிருக்கு, இதையும் விட இன்னும் மோசமா தான் போகும் அப்படின்னு எழுதி ரிப்போர்ட்டை கையில கொடுத்துட்டாங்க. என் சன் அழ ஆரம்பிச்சிட்டான். அப்பா என்னால வேதத்தை படிக்கவே முடியாதா? ஏன்டா முடியாது? ஏன் மனுஷங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிற? பரலோக பரிகாரியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பட்சத்துல இருக்காருடா. அவர் நம்ம கூட இருக்கிற சமயத்துல நாம எதுக்குடா கவலைப்படணும்? முழு குடும்பம் முழங்கால் போட்டுட்டு உபவாசம் இருந்து போராடி ஜெபிக்க ஆரம்பிச்சோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை யாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, கண் பார்வை இல்லாம உங்களுடைய சத்தியத்தை எப்படி ஆண்டவரை அறிஞ்சுப்பான்? அவனுக்கு கண் பார்வையை கொடுங்கள் தகப்பனே அப்படின்னு சொல்லிட்டு போராடி ஜெபிக்க ஆரம்பிச்சோம். எந்த விதமான மருந்து, மாத்திரை, கண்ணாடி எதுவுமே இல்லாம கர்த்தர் அவனுக்கு பார்வையை கொடுத்தார். தமிழ் தெரியாது அவனுக்கு ஆண்டவர் தமிழையும் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு தமிழ்லையும் 2 தடவை பைபிளை படிச்சு முடிச்சிட்டான், இங்கிலீஷ்லயும் 2 தடவை பைபிளை படிச்சு முடிச்சிட்டான். நல்லபடியா பேச முடியும், சாப்பிட முடியும். பெல்ட் இல்லாம அவனால குனிய முடியும், நிமிர முடியும். கேலிபர் வாக்கர் வச்சுட்டு இன்னைக்கு 500 அடி 600 அடி இன்னைக்கு வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு முடியுது. கர்த்தர் நினைச்சார் அப்படின்னா ஒரே ஒரு செகண்ட் தான். மருத்துவத்தால் கூடாது, என்னுடைய கிருபையால் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேலிபரையும் வாக்கனை தூக்கி எடுத்து போட்டுட்டு தாவித போல துள்ளி குதித்து நடனம் ஆடி ஊர் உலகமெல்லாம் சொல்லிட்டு சாட்சி கூறத்தக்க விதத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அதிசயத்தை ஆண்டவர் அமெரிக்காவிலே செஞ்சிருக்கிறதுக்கு முடியும். நல்ல வேளை அவர் செய்யல. நல்ல வேளை அவர் செய்யல. அதை செஞ்சிருந்தாரு. அதே வேதத்துல தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு பழைய குருடி கதவை திறந்து பழைய பாப வாழ்க்கைக்கு நானும் போயிருந்திருப்பேன். நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு எப்ப எதை எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் ஸ்டெப் அட் அ டைம், கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட்டை, அதிசயங்களை, அற்புதங்களை செய்ய செய்ய கர்த்தரை அறிகின்ற அறிவில் அனுதனம் வளர, அவர் பெருக நாங்கள் சிறுக, இன்னைக்கு முழு குடும்பம் விசுவாசத்தில் பலப்பட்டு கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக நிற்கின்றோம். அது மாத்திரமல்ல, அமெரிக்காவில் எனக்கு கிடைச்ச தீர்க்க தரிசனம். பூனா பைபிள் காலேஜிலிருந்து வந்த பாஸ்டர் பால்சன் அப்படிங்கிறவர் என்னை பத்தி கேள்விப்பட்டு நான் இருந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்து பேசிட்டு ஜெபிக்கிற சமயத்துல பரிசுத்த ஆவியானவர் அவரோட இடைப்பட்டு தீர்க்க தரிசனமா சொல்ல ஆரம்பிச்சார். கர்த்தர் கண்டிப்பாக கார்த்தியை குணப்படுத்துவார். இங்க இல்ல, இந்தியாவில். இங்க குணமாச்சு போனா மேக்சிமம் 30-40 பேருக்கு ஆண்டவரோட நாமம் மகிமைப்படும். இந்தியாவில் போய் குணமாகிற சமயத்துல பல்லாயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இதன் மூலமா ரட்சிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனமா சொன்னாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போதுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய சன்னும் அங்கேயே ஞானஸ்நானம் எடுத்தோம். கார்த்திக் கேப்ரியலாக மாறினான். தாயப்பன் டைட்டஸ் தாயப்பனாக மாறினேன். நாங்க 2 பேரும் ஞானஸ்நானம் எடுத்ததை போர்ட்லண்டில் இருக்கக்கூடிய அத்தனை இண்டோ கிறிஸ்டியன், அமெரிக்கன் கிறிஸ்டியன்ஸ் அத்தனை பேருமே வந்து எடுத்து பார்த்து ஒரு ஃபேமிலி ஃபெஸ்டிவலாகவே கொண்டாடினாங்க. நான் இந்தியாவுக்கு வந்தோடனே என் மனசுல ஒரு பெரிய கேள்விக்குறி. நான் இருக்கக்கூடிய தாம்பரம் பகுதியில் மேக்சிமம் போச்சு அப்படின்னா 100 பேர் தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் 100 பேர். பல்லாயிரக்கணக்கான ஆத்மாக்களுக்கு நான் எங்க போக போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் காட்டின ஒரு சபையில போய் அமைதியா உட்காந்துட்டேன். பார்த்தார் ஆண்டவர். இப்படியே விட்டா தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க 4 பேர் தட்டி விட்டார். தாயப்பனா கொக்கா, இவன் ஒன்னொன்னுக்குமே கணக்கு பார்க்கறவன், கல்லைய நார் உரிக்கிறவன், கழுவுற மீன்ல நழுவுற மீன், முழு குடும்பமே செவ்வாடை கட்டிட்டு மருவத்தூருக்கு போய்கிட்டு இருந்தது. இப்போ என்னன்னா பைபிளை தூட்டி சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. சோழியம் குடும்பி சும்மா வாடி இருக்கோம். அமெரிக்காவுக்கு போய் தலைக்கு 2 லட்சம் வாங்கிட்டு முழு குடும்பமே இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னு என் காது படவே பேச ஆரம்பிச்சாங்க. வெறுத்த கிறிஸ்தவம் எனக்கு எப்படி விருப்பமான கிறிஸ்தவமாக மாறியது. நான் ஏன் கிறிஸ்தவனாக மாறினேன்? 58 வயசு வரைக்கும் ஒரு தீவிர விக்கிரக ஆராதனைக்காரனாக, இயேசு எதிர்ப்பாளனாக இருந்தவனுடைய பார்வையில கிறிஸ்தவம் எப்படி இருக்கு? என்னுடைய உள்ளத்தினுடைய ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்து என் அழுகையும் ஆனந்த புதுவாழ்வும் அப்படின்ட்டு ஒரு சாட்சி நூலா எழுதினேன். கிறிஸ்துவுக்குள்ள வர்ற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில அழுக, சண்டை, சச்சரவு, சமாதானம் கிடையாது. பிரச்சனைகள், நோய் நொடிகள், பிசாசின் கட்டுக்கள் எல்லாம் இருந்தது. கர்த்தருக்குள்ள வந்தேன். ஆனந்தம், பரமானந்தம், பேரானந்தம், சச்சிதானந்தம், நித்திய ஆனந்தம். பழைய பாவ வாழ்க்கைக்கு மரித்த ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையவே கொடுத்தார். அதே டைட்டிலா வச்ச என் அழுகையும் ஆனந்த புது வாழ்வும் அப்படின்ட்டு. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எண்ணிமாளாத அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாத்தையுமே அதுல எழுதினேன். இப்ப நான் சொன்னது உடைய 10% தான் சொல்லியிருக்கேன். ஆனால் 90% இந்த புத்தகத்துல இருக்கு. அது மாத்திரமல்ல, பல உண்மை சம்பவங்கள் அவர் எழுதினேன். பரவஸ்து சூரிய நாராயண ராவ் அப்படின்ட்டு ஆந்திர பிரதேசத்துல ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்துல லட்சுமி நாராயண் அப்படின்ட்டு ஒரு மகாவிஷ்ணு கோவில், பெருமாள் கோயில்ல சங்கராச்சாரியார் போல மடாதிபதியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். அவர் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஹைதராபாத்ல மிகப்பெரிய ஊழியை செய்துகிட்டு இருக்கார். அவரை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். ராம்பாபு ஒரு கோவில் அர்ச்சகருடைய பிள்ளை, BE மெக்கானிக்கல் படித்தவர்.
பிறந்ததிலிருந்து 13 வயசு வரைக்கும் வாயை திறந்து பேசாத பிறவி ஊமையான நூர்ஜஹான் அப்படிங்கிற ஒரு பொண்ணு தலைமையில ஒரு பாஸ்டர் தலையில கையை வச்சு ஜெபிச்ச உடனே அபிஷேகத்தை நிறைஞ்சு அல்லேலியான்னு சொல்லி துள்ளி குதிச்சு பேச ஆரம்பிச்சிடுறா. ராம்பாபு இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு கர்நாடகாவில் பெல்லாரியில் மிகப்பெரிய ஊழியம் சேர்த்துக்கிட்டு இருக்கார். அவர் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். குல்ஷன் பாத்திமா பாகிஸ்தான்ல பிறந்த ஷியா முஸ்லீம். பிறந்த 6 மாசத்துல கை கால்கள் சூம்பி போய் பக்கவாத்தினால 19 வயசு வரைக்கும் படுத்த படுக்கையா இருந்தவன். குரான பல மொழிகளையும் கற்றவன். ஹஜ் யாத்திரை 4 தடவை போனவன். குரான்ல ஈசா அப்படின்ட்டு இயேசுவை பத்தி வரக்கூடிய பகுதியில் கையை வச்சு ஜெபிக்கிறா. ஆண்டவரே, குருடர்களுக்கு பார்வை கொடுத்தீரே ஆண்டவரே, முடவர்கள் நடக்க வச்சீரே ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கள் தகப்பனே. ராத்திரி பகல கண்ணீரோடு ஜெபிக்கிறா. ஆண்டவர் ஒரு நாள் பிரசன்னமாகி அவளை தூக்கி எடுக்கிறார். சோம்பி போன கை கால்கள் எல்லாம் நீண்டு சரியாகுது. இன்னைக்கு லண்டன்ல இருந்து முஸ்லீம் கண்ட்ரிஸ்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஊழியம் செய்துட்டு இருக்கிறா. குல்ஷன் பாத்திமா குல்ஷன் எஸ்தராக மாறி இறந்து அடக்கம் பண்ண போன அவருடைய சகோதரிய இவன் ஜெபம் பண்ணி உயிரோடு எழுப்புனா. இன்னைக்கு முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான்ல. அவளை பத்தி எழுதியிருக்கிறேன். குல்ஷன் பாத்திமா கல்யாணமாகியும் 12 வருஷங்களாகியும் குழந்தையல்ல, குழந்தை பிறக்கிறதுக்குள்ள வாய்ப்பே இல்லை சொல்லப்பட்ட ஒரு மார்வாடி. அவர் போகாத கோயில்கள் கிடையாது, குளிக்காத குளங்கள் கிடையாது, சாப்பிடாத மருந்து மாத்திரைகள் கிடையாது, பார்க்காத மந்திரவாதிகள் கிடையாது. அத்தனை பெருமை சொல்லிட்டு அவங்க குழந்தை பாக்கியமே இல்லை. நொந்து நூலாகி போயிருக்கிற சமயத்தில் இயேசு கிறிஸ்துவை பத்தி கேள்விப்பட்டு சபைக்கு வந்தார். சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒருமானப்பட்டு ஜெபிச்சான். இன்னைக்கு வருஷத்துக்கு 2 பிள்ளையா பத்தி போட்டுக்கிட்டு இருக்காரு. டேடியாக மார்வாடி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். இது அத்தனை உண்மை சம்பவங்கள், உயிருள்ள சம்பவங்கள், உயிரோடு இருப்பவர்களுடைய சம்பவங்கள். இந்த புத்தகத்தை படிச்சு பார்த்துட்டு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி 100 காப்பிகள் வாங்கி ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜிகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார். ஃபாதர் பெர்க்மன்ஸ் இந்த புத்தகத்தை படிச்சு பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்தை உடைக்குதியா, கண்ணிலிருந்து கண்ணீரை வரவழைக்குதியா அப்படின்னு சொல்லிட்டு காளையார் கோயிலிருந்து அவர் ஃபோன் பண்றார். தெய்வமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு திராவிட கழக தோழர் இந்த புத்தகத்தை படிச்சு பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்க சபைக்கு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் தமிழ்ல பல ஊர்கள் இந்த பல பாஸ்டர்கள் எனக்கு ஃபோன் பண்றாங்க. உங்க புத்தகத்தை படிச்சு பார்த்துட்டு ட்ரிங்க்ஸை விட்டாங்க, ட்ரக்ஸை விட்டாங்க, ஸ்மோக்கிங் விட்டாங்க அப்படின்னு பல பேர் லெட்டர் எழுதுறாங்க. பைபிளுக்கு அடுத்து நான் விரும்பி படித்த ஒரே புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசன நதியார் கோயம்புத்தூர்ல இருந்து லெட்டர் எழுதுறாங்க. உங்க புத்தகத்தை 2000 நான் முழங்கால் படிட்டே படிச்சு முடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் பால்மோகன் வேலூர்ல இருந்து எனக்கு லெட்டர் எழுதியிருக்கிறார். பல அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த உங்க புத்தகம் செஞ்சுக்கிட்டு இருக்குதியா. எல்லா லாங்குவேஜஸ்ல உங்க புத்தகம் வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் உபவாசம் இருந்து ஜெபித்ததனுடைய பலனாக இது கன்னடத்தையும் மலையாளத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து பிரிண்டிங்ல அடுத்த வாரம் வெளியில வரப்போகுது. தமிழ்ல இன்னைக்கு 80,000 காப்பி இன்னைக்கு வெளியில போயிருக்கு. இதை நான் இங்கிலீஷ்ல நானே டிரான்ஸ்லேட் பண்ணி மை கிரை அண்ட் ஜாய்ஃபுல் நியூ லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறேன். மை கிரை அண்ட் ஜாய்ஃபுல் நியூ லைஃப். இதையும் 10 ரூபாய். என்னுடைய எல்லா புத்தகங்களையுமே 10 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன். 120 பக்கமாக இருந்தாலும் சரி 10 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு காரணத்துக்காக. உங்களுடைய குடும்பத்திலையும் கணவர் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாம, மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவர் ரட்சிக்கப்படாம, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வேலை பார்க்குறவங்க எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருப்பீங்க ஆதங்கத்தோட. ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் சமாதானம் அவங்களுக்கும் கிடைக்கணுமே அப்படிங்கிற அந்த கரிசனையோடு சொல்லியிருப்பீங்க. இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுருப்பாங்க. இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்து பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கையாக, கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஒரு ஊழியமாக, ஆண்டவருடைய வருகையின் போது வருங்கையோடு சந்திக்காம கை நிறைய ஆத்மாக்களோட சந்திக்க இந்த புத்தகம் உங்களுக்கு உதவும். எத்தனை புத்தகங்கள் வாங்க முடியுமோ வாங்கி எடுத்து ஜெபிச்சுட்டு அக்கம் கட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. இன்னைக்கு வீல் சேரில் உட்காந்து என்னுடைய சன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கான்ப்பா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்ப்பா, இந்த நோயை எனக்கு அனுமதிச்சதுக்காக. கேட்டால் பைத்தியக்காரத்தனமாக தோணும். நோயை அனுமதிச்சதுக்கு யாராவது நன்றி சொல்லுவாங்களா? உனக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, உனக்கு அதை செஞ்சேன்னு இதை செஞ்சேன்னு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிடுவாங்க. இல்லைன்னா ஆண்டவர் பக்கம் நம்ம திரும்பியே பார்த்துக்க மாட்டோமேப்பா. 58 வயசு வரைக்கும் அனுபவிக்காத சந்தோஷத்தை சமாதானத்தை நாம அனுபவிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மெடிக்கலி கேன் நெவர் கெட் அப் அண்ட் வாக். மருத்துவ ரீதி அவனால் எந்திச்சு நடக்க முடியாது. அமெரிக்கன் டாக்டர்ஸ், மிலிட்டரி டாக்டர்ஸ், அப்போலோ டாக்டர்ஸ் அத்தனை பேருமே சொல்லிட்டாங்க. ஆனா முடியாததை முடித்து தருகின்றவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். அமெரிக்காவில் கிடைச்ச அந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்கு. பல்லாயிரக்கணக்கான ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னது ஆண்டவர் என்ன கொண்டு வந்து சாட்சி புத்தகம் எழுத வச்சார். இத்தனை அதிசயங்களை அற்புதங்களை செய்யக்கூடிய இந்த புத்தகத்தை நான் எழுதல. எனக்கு அந்த அறிவு ஞானம் கிடையாது. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு நான்